அந்த வில்லன் மார்வேஷத்தில் வரும்போது, ஓகே நண்பா, நீ தான் உங்ககிட்ட இருந்து யானையெல்லாம் எனக்கு கொடு, நான் வாங்கிக்கிறேன், வாங்கி உனக்கே நான் பரிசளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ இதுக்கு ஒத்துக்கிட்டதுனால உனக்கு நான் உணவு பரிசளிக்கணும்னு நினைக்கிறேன், சாப்பிட்டு போன்னு சொல்லிட்டு சாப்பாடு கொடுப்பார். அவரும் டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது, சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். கிளைமேக்ஸில் சொல்லுவார், அன்றைக்கி நான் உனக்கு சாப்பாடு கொடுத்தேன்ல, அது என்னன்னு நினைக்கிற நீ, அதுதான் உன் தம்பியோட கறி அப்படின்னு சொல்லுவான். அப்போ வந்து அவர் ஒரே ஒரு பேக் இதே நான் சாப்பிட்டேன் அப்படிம்பார். என்ன ஒரு புத்திசாலித்தனம் மோகன், சூப்பராக படம் எடுத்திருக்கேன் மோகன், இதுதாயா ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த படம், இது உன்ன மாதிரி எடுக்க எவனாலையும் முடியாது. மொத்தத்தில் இந்த படத்தில் என்ன ட்ரை பண்ணியிருக்கான் அப்படின்னா, இஸ்லாமியர்கள் ராஜா கேட்ட மாதிரி யூ ஆல் ஆர் ஆன்டி இண்டியன்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மனப்பான்மையை வந்து குறைஞ்சபட்சம் நம்ம சாதி மக்கள்கிட்டையாவது விதைச்சிடணும். அப்படி விதைச்சு ராஜா சொல்லியிருப்பான், ஏம்பா குறைஞ்சபட்சம் வன்னியர்களை நம்ம படத்தை பார்க்க வர வச்சிடலாம், படம் பார்க்க வர அத்தனை வன்னியனும் வெளியே போகும்போது இஸ்லாமியர்களை கொடூரமான வில்லனை பார்த்துட்டு போகணும்பா, இந்துங்கிற எண்ணத்தோடு வரணும்பா, திருட்டு பயிலே நீ எங்கே ஆர்எஸ்எஸ்க்கு வேலை செய்கிறன்னு சொல்கிறல்ல, இதுதான்டா ஆர்எஸ்எஸ்க்கு வேலை செய்கிறது, திருட்டு பயில இதுதான் ஆர்எஸ்எஸ்க்கு வேலை செய்கிறது. சாதி அடையாளத்தை படுத்திக்கிட்டு சாதியை சார்ந்தவனை உள்ளே வர வச்சு ஆர்எஸ்எஸ் ஆளாக மாற்றி அனுப்பணும்னு நினைக்கிறல்ல, அந்த திட்டத்தில் உன் வேலை இருக்குல்ல, அதுதான்டா திருட்டு கமநாட்டி, நீ ஆர்எஸ்எஸ்க்கு வேலை செய்கிறது திருட்டு புறம்போக்கு, அதுதான் நீ ஆர்எஸ்எஸ்க்கு வேலை செய்கிறது. இதுக்கு வேறு உனக்கு விளக்கம் கொடுப்பாங்களா, விளக்கம் மயிறு வேறு.